இங்க வந்து ஒரு கப்பல் ஒரு ட்ரிப் போலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. நேரா எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க வந்து அந்த காட்டோட பாதுகாவலர்கிட்ட வந்து சொல்றாரு, "இங்க வந்து கைடு யாராவது கூட்டி போங்கப்பா. இல்ல இது ஏதோ மேப் கீது வச்சுக்கோங்கன்ற மாரி சொல்ல, ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "காடெல்லாம் எனக்கு அத்துப்படி. நான் ஆல்ரெடி இங்க வந்திருக்கேன். நான் பார்த்துப்பேன்ற" மாரி தெனாவட்டா சொல்லிட்டு போக, இவங்க போறாங்க, போயிட்டே இருக்காங்க. அப்போ நான் பார்த்து ஒரு நபர் ஒருத்தர் வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காடோட கைடு. பட் அவங்களுக்கு தெரியல. நம்ம ஹீரோ வந்து பார்த்த உடனே செம கடுப்பாயிடுறாரு. நம்ம ஹீரோன்னு பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்டயே நீ ஏன் பேச அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு இவர் வந்து நைட்டு டின்னருக்கு வச்சிருக்காரு. இவரை வந்து நம்ம நைட்டு சேர்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லும்போது, இப்ப நமக்கு நைட்ல காட்டுறாங்க. எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து பிடிக்கவே இல்லை இந்த ஆளை. ஸோ நேரா என்ன பண்றாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை அடிச்சு துரத்துறாரு இங்கிருந்து. அங்கேயே கேம்ப் போட்டு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில பார்த்தா, ஒரு கரடி வந்து அங்க நின்னுட்டு இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு பதறி போயிருது அப்படியே. "நீ சத்தம் போடாத கம்முன்னு சொல்லி போய் ஒரு சத்தம் ஒண்ணு போட்டு, அந்த கரடி நேரா அந்த கேம்ப் நோக்கி தான் வருது. வந்து நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சு கரிச்சிருது. அவ்வளவுதான் எலும்பு மட்டும் தான் தெரியுது. தர வெளியிட்டு போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இங்கிருந்து ஓடிடுன்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்து அங்க செத்துட்டாரு. சோ அந்த தருணத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசியில என்ன ஆனாங்க அப்படின்ற கதை ரொம்பவும் நோட்டிக்கு பரபரப்பா சொன்ன கதை தான் பேக் கண்ட்ரி.